வணக்கங்க. மூலிகையை சேர்த்து காய்ச்சி 2 நாள் ஆச்சுங்க. அதை வடிகட்டி எடுத்து இப்போ 6 விதமான எண்ணெய்களை சேர்த்து இப்போ மறுபடியும் அந்த எண்ணெயை காய்ச்ச போகிறேங்க. எண்ணெய் நல்லா கொதி வந்தோடனே பச்சை கற்பூரம் சேர்த்து இறக்கிடணுங்க. இந்த எண்ணெயை 30 வருஷமாக நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் வீட்டுக்கே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 10 வருஷமாக நம்ம குடும்பத்தில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா வலிக்கு கேட்கும். மூட்டு வலி, கழுத்து வலி, கால் வலி, குதிகால் வலி, தோள்பட்டை வலின்னுட்டு எல்லா வலிக்குமே இந்த தைலம் கேட்குங்க. லேசாக மேலே அப்ளை பண்ணி விட்டால் மட்டும் போதுங்க. அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. சூடு பறக்க தேய்க்கணுங்கிறதையும் அவசியம் இல்லைங்க. இந்த அற்புதமான தைலத்தை நாங்கள் மட்டும் பயன்படுத்திக்க கூடாது, மற்றவங்களும் இது பயனடையணும்னு சொல்லி தாங்க நான் அக்கம் பக்கம் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த எண்ணெயை தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம்தான் ஹேர் ஆயில், ஷாம்பு, முடவாட்டுக்கால், சூப் பவுடர், வண்டுக்கடி தைலம், பிரண்டு பொடின்னுட்டு ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த எண்ணெயை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தாலே வீதியில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இந்த எண்ணெயை செஞ்சியான்னு கேட்பாங்க. அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும். ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு தலைவலிக்கு கூட இது நல்லா கேட்குதுமா உங்கள் தைலம் அப்படி சொன்னாங்க. நானும் ஒரு தடவை தலைவலிக்கு தேய்ச்சி பார்த்தேங்க. ரொம்ப நல்லாவே கேட்குது. மூட்டு வலிக்கு தான் கேட்குன்னு நினச்சேன். இந்த தலைவலிக்கு கூட நல்லா கேட்குதுங்க. ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள்.